Hi viewers, welcome to Renu Rabbit Farm. நான் உங்கள் நண்பன் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா how to make rabbit cage. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அடுக்குமுறையில் கூண்டு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன வீடியோ போடுமோ அது எல்லாமே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட் rabbit cage, அதாவது 10 முயல்களுக்கு உண்டான கூண்டு. அது வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையிலையும் சுகாதாரமான முறையிலையும் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் என்னென்ன, அதுக்கு உண்டான உபகரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெஷ் கட்டர் ஒன்று தேவை, ஒரு சுத்தியல், இன்ச் டேப் ஒன்று, ஒரு கட்டிங் பிளேட், ஒரு வுட்டன் ட்ரீப்பர், ஒரு வால் கட்டர், அதுக்கு உண்டான பிளேடு 2, ஒரு கிரைண்டிங் பிளேடு 1. ஸோ இது வந்து தேவையான பொருட்கள். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அவுட் சிஸ்டம் பண்ணுறதுக்கு 4 இன்ச் பைப் வந்து ஒரு லெங்க்த்து தேவைப்படும். இந்த கூண்டுகளை வந்து நிற்க வைக்கிறதுக்கு உண்டான பைப் வந்து 1.25 இன்ச் பைப் வந்து ஒரு லெங்க்த்து தேவைப்படும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான போல்டு நெட்டு வந்து ஒரு 16 போல்டு நெட்டுகள் தேவைப்படும். ஒரு பைப்பு நிற்க வைக்கிறதுக்கு 2 அடுக்கு முறையில் நிற்க வைக்கணுன்னாக்கா ஒரு கால் நிற்க வைக்கிறதுக்கு 4 போல்டு நெட்டுகள் தேவைப்படும். அந்த மாதிரி 4 கால் நிற்க வைக்கிறதுக்கு 4 16 போல்டு நெட்டுகள் தேவைப்படும். சரி, ஓகே. இந்த மெஸ்ஸை வந்து நம்ம பிரித்து அதில் உள்ள நெளிவு சுழிவுகள்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த மெஸ்ஸை வந்து விரித்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 13 அடி நீளம், 2 அடி அகலம், அந்த அளவில் நமக்கு வந்து 2 பீஸ் தேவைப்படும். ஸோ இப்படி நீங்கள் இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணும்போது 4 அடி மெஸ்ஸை நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணும்போது அந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு கம்பியை மட்டும், அந்த நீல வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா அந்த 2 பகுதியிலையும் கம்பிகள் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பாக்ஸில் கம்பி நீட்டிகிட்டு இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா ஒரு ஜாயிண்ட்டையும் இன்னொரு ஜாயிண்ட்டையும் சேர்க்கறதுக்கு அதுவே நமக்கு யூஸ் ஆகிடும். அந்த கம்பிகளை அப்படியே மடித்து நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம தனியாக ஒரு கம்பியை போட்டு அதில் பின்னிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பியை போட்டு பின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா முயலோட யூரியன் பட்டு சீக்கிரமாக அந்த கம்பிகள் வந்து, ஏன்னா இது 16 kg மெஸ்ஸுங்கிறதுனால இதனோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கட்டு கம்பியில் கட்டக்கூடிய அதனோட கேஜ் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக அது துரு பிடிச்சி அந்த கூண்டு வந்து நெளிய ஆரம்பிக்கும். அந்த முயலோட வெயிட்டு தாங்காமல் அந்த 2 ஜாயின்களுக்கு மத்தியில் கேப் உருவாகும். ஸோ அந்த மாதிரி கேப் உருவாச்சுன்னா முயல்கள் வந்து கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். நீங்கள் இந்த கேஜில் இருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸில் இருக்கக்கூடிய கம்பிகளையே வந்து நீங்கள் மடிச்சு விடும்போது அது ஒவ்வொரு அரை இன்ச்லேயும் ஒரு கம்பி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் இந்த கூண்டு வந்து செய்யறதுக்கு அது ஏதுவாக அமையும். ஸோ அந்த வாக்கில் நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். 13 அடி நீளம் உள்ள 2 துண்டுகளை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன் அந்த 13 அடி நம்ம செய்ய போகிறது 10 அடி நீளம் உள்ள கூண்டு தான். ஆனால் ஏன் 13 அடி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டினுடைய உயரம் ஒரு பக்கம் 1.5 அடி, இன்னொரு பக்கம் ஒரு 1.5 அடி நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணி அதனோட உயரத்தை நம்ம ஒரு ஷேப் போல் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து அதை பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஜ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் வந்து க்ளவுஸ் அணிவது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நான் வந்து இந்த கூண்டு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அனுபவ ரீதியில் நான் வந்து கையுறைகள் அணியலை. ஆனால் நீங்கள் புதுசாக வந்து செய்யும்போது நீங்கள் கையுறைகளை வந்து கை க்ளவுஸ் போடுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து கைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குற நீங்கள் இந்த அளவு வந்து 18 இன்ச்சஸ், அந்த 13 அடி நீளம் உள்ள துண்டுகளில் ஒரு பக்கம் அந்த 1.5 அடி நீளவாட்டில் அளந்து இந்த ரீப்பர் துண்டில் அந்த கரெக்டான அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரீப்பர் துண்டை வச்சுட்டு நம்ம கால்களால் அதை நல்லா மெரிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மெரிச்சிக்கிட்டு
சுத்தியில் வச்சு அந்த மெஸ்ஸனோட 18 இன்ச் அளவு உள்ள அந்த மெஸ்ஸை வந்து நம்ம மேல் வாக்கில் பெண்ட் பண்ணி சுத்தியிலால் தட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு வெர்டிகல் ஷேப்பில் ஒன் சைடு வந்து கிடச்சிடும். ஸோ இது வந்து இப்போ இந்த ரீப்பர் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் அதே மாதிரி அந்த 18 இன்ச்சஸ் வந்து டேப்பில் அளந்து ரீப்பர் துண்டை வச்சு நம்ம அதை வந்து பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பா ஷேப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பல முறை அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த இருக்கக்கூடிய மெஸ்ஸுகள் வந்து எதுவும் வேஸ்டேஜ் ஆகாமல் பண்ணலாம். ஸோ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி 18 இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த மடிச்சிக்க வேண்டியது தான். கரெக்டாக அந்த அளவில் வச்சு பண்ணும்போது நமக்கு இதை ஒரு பீஸும் இன்னொரு பீஸும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவு மாறுதல் இல்லாமல் கிடைக்கும். அப்போ தான் ரெண்டாவது நம்ம சுத்தியில் வச்சு தட்டும்போது என்னென்னா அளவு மாறும். அதுக்கு தான் நம்ம காலை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வுட்டில் அழுத்திக்கிட்டு மைல்டாக தட்டினாலே போதும். ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் இல்லை, இது சாஃப்டான மெட்டீரியல் என்னும்போது நம்ம சுத்தியில் வச்சு மைல்டாக தட்டினாலே போதும். அது அந்த கார்னர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அது பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ண பீஸை இது வந்து ஒரு கேஜுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு உண்டான கேஜோட ஒரு பார்ட்டு. இதே மாதிரி இன்னொரு 13 அடி உள்ளதை அதே மாதிரி நம்ம அந்த 1.5 அடி ஹைட்டுக்கு பெண்ட் பண்ணி வச்சுட்டு 2 பீஸையும் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதனோட மேல் பாகம், அந்த மேல் பாகம் பார்த்திங்கன்னா 10 அடி நீளம் 2 அடி அகலம், அந்த அளவில் வந்து 2 பீஸ் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான மெஸ்ஸை நம்ம திருப்பி அந்த ரோல்லேருந்து ரிலீஸ் பண்ணி அதனோட நெளிவுகளெல்லாம் நம்ம கரெக்டாக எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. ஸோ அந்த நெளிவுகளை வந்து நம்ம மேலே தூக்கி கால்களால் கொஞ்சம் அழுத்திக்கிட்டு மேலே தூக்கணும் அப்படின்னாக்கா அந்த நெளிவுகள்லாம் சரியாகும். ஸோ இப்படி சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 10 அடி நீளம் 2 அடி அகலம் கொண்ட 2 பீஸ் வேணும். ஸோ அதுவும் வந்து நம்ம கரெக்டான முறையில் அளந்து அதை கட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ பாட்டம் வந்து பா ஷேப்புக்கு உண்டான பீஸ் கட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10 அடி நீளம் 2 அடி அகலத்துக்கு டாப் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இது இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைட்லேயும் வந்து 1.5 அடி ஹைட்டுக்கு உண்டான நம்ம அளவுள்ள மெஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்படி பார்த்திங்கனாக்கா 4 அடி நீளம் உள்ள மெஸ்ஸில் வந்து 1.5 அடின்னு நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாக்கா 3 அடி அகலம் வந்து கவர் ஆகிடும். இதை தவிர்த்து 1 அடி வந்து மீதம் இருக்கும். அந்த 1 அடி மீதம் வந்து ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த 1 அடி மீதத்தை நீங்கள் வந்து நம்ம கேஜ் செஞ்சு முடித்து கடைசியில் வந்து டோர் போடுவோம் இல்லைங்களா, அந்த டோருக்கு வந்து நம்ம அந்த மெஸ்ஸை பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நம்ம 16 இன்ச் நீளத்துக்கு ஒரு டோரும் நம்ம கட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிட்டு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த இடத்துல நமக்கு அது யூஸ் ஆகிடும். ஸோ இந்த 1.5 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட 2 துண்டுகள் இதை எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு உண்டான 2 பீஸு, இன்னொரு ஸ்டெப்புக்கு உண்டான அதே மாதிரி 10 அடி நீளம் கொண்ட 1.5 அடி அகலத்தில் நம்ம 2 பீஸ் எடுத்துக்கணும். ஆக மொத்தம் 4 பீஸ் வந்து 18 இன்ச்சஸ் இன்ட்டு 10 ஃபீட்டுக்கு 4 நம்பர் தேவைப்படும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு உண்டான நீள வாட்டத்துக்கு உண்டான கூண்டு அமைப்புக்கு உண்டான பீஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முயலுக்கும் அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணணும் இல்லைங்களா, அப்போ மீதி இருக்கிற மெஸ்ஸை அதுவும் நெளிவு சுழிகள்லாம் நீக்கி தரையில் விரிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா 4 அடி மெஸ்ஸில் நமக்கு எப்படி பார்ட்டிஷன் தேவை, 2 அடி நீளம் இருக்கணும், 1.5 அடி ஹைட் இருக்கணும். ஸோ 2க்கு 1.5 அப்படிங்கிற ஷேப்பில் நம்ம 1.5 அடி நீட்டுக்கு 4 அடி மெஸ்ஸை அளந்துட்டு அதை ஒவ்வொன்றுத்தையும் 2 பீஸாக போட்டுட்டு ஒரு நீள் வாட்டில் இருக்கக்கூடிய குண்டுக்கு 4 பார்ட்டிஷன் தேவை. இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டுன்னு போக 4 பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது 5 குண்டுகளாக வடிவமைஞ்சிடும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே வந்து 2 கார்னர்லேயும் 1.5 அடி பெண்ட் பண்ணிட்டோம். மீதம் வந்து இடையில இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு நீளம் ஒரு 5 கேஜிக்கு 4 பீஸ் தேவைப்படும். மேலே இருக்கிற 5 கேஜிக்கு இன்னொரு 4 பீஸ். ஆக மொத்தம் 2க்கு 1.5 அப்படிங்கிற அளவில் நமக்கு 8 பீஸ் தேவை.
ஸோ அந்த வாட்டில் நம்ம அதையும் கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணக்கூடிய கேஜ்லையும் அதுலேயும் வந்து அந்த கம்பிகள் வந்து நீல வாக்கில் இருக்கிற மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் இந்த பார்ட்டிஷன் பண்ணும்போது அந்த அரைக்கிற பாக்ஸ்குள்ளே அந்த கம்பியை விட்டுட்டு நம்ம அதை ஒவ்வொரு கம்பிகளையும் வந்து மடக்கி விடுறது மூலயமா அந்த பார்ட்டிஷன் வந்து ஒதுங்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடிய பார்ட்டிஷனில் வந்து 1.5 கட் பண்ணும்போது 2 கார்னரில் தான் அந்த கம்பிகள் இருக்கும். மீதி 2 கார்னரில் வந்து அந்த கம்பிகள் இல்லாமல் மட்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி அந்த இன்னொரு இருக்கக்கூடிய வலையோடு அதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதுக்கு கட்டு கம்பிகளை வந்து ஸ்ப்ரிங்கு முறையில் நீங்கள் வந்து கட்டு கம்பியை கோர்த்து அதை வந்து ஒரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு வடிவமைப்பில் அந்த கட்டு கம்பியோட ஒரு முனைப்பகுதியை நம்ம கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு கட்டிங் பிளேடில் இப்படி சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம பட்டன் பென் இருக்கு இல்லைங்களா, ஸ்ப்ரிங்கு பென், அந்த பென்னுக்குள் அந்த ரீஃபில்குள்ளே இருக்குங்கள ஸ்ப்ரிங்கு, அந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ரிங்கு போன்ற ஒரு வடிவமைப்பு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்டாவது அது நம்ம சுற்ற வேண்டியது இருக்கும். அப்படி சுற்றும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான முறையும் இருக்கும். அது நமக்கு கம்பிகள் வந்து கிழிக்காத, நம்ம கையில் எங்கேயும் பட்டு துணியிலையோ இந்த மாதிரி கிழிக்காத மாதிரி நல்லாவே இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் இது எப்படி நம்ம அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது ஒவ்வொரு பார்ட்டிஷனாக அந்த பீஸில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அந்த கட் பண்ண பீஸுகளை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ 10 அடி நீளம் கொண்ட அந்த பீஸில் வந்து முதல்ல இந்த பா போல் ஒரு ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த பா போல் ஷேப்பில் வந்து இந்த பார்ட்டிஷனை 2 அடி அகலம் அப்படின்னு அளவு இது பண்ணிவிட்டு அதை செட் பண்ணி கம்பிகள் போட. இப்போ நீங்கள் பார்க்குற துண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 2க்கு 1.5, ஒன்று வந்து 2க்கு 10 அடி நீளம் 2 அடி அகலம், இன்னொன்று வந்து 1.5 அடி அகலம் 10 அடி நீளம், இன்னும் ஒரு பா போல் உள்ள ஷேப் வந்து 10 அடி நீளம் 2 அடி அகலம் பா போல் ஷேப் உள்ள 2 பீஸ். 1.5 அடி அகலம் உள்ளது 10 அடி பீஸ் வந்து 4 தேவைப்படும். 2 அடி 10 அடி உள்ள பீஸ் வந்து 2 தேவைப்படும். ஸோ இந்த அளவுகள் கொண்ட எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த 2க்கு 1.5 அப்படிங்கிற பீஸ் வந்து 8 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை வந்து 2 அடி அகலத்துக்கு ஒரு பார்ட்டிஷனாக அந்த கம்பிகளுக்கு மத்தியில் கொடுத்து ஒவ்வொரு கம்பியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய 1.5 அடி ஹைட்டு உள்ள பீஸை வந்து நம்ம அதையும் வந்து அந்த கார்னர் எப்போவுமே நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கார்னரில் கரெக்டாக வச்சு செட் பண்ணி அந்த கம்பிகளை முடுக்கிட்டு அங்கேருந்து போகணும். நம்ம மிடில் நம்ம கொடுத்தோம்னா அளவுகள் மாறும். நமக்கு கார்னரில் வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி சில நேரங்களில் கம்பிகளில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு மூலமா கூட உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்தாவது ஒரு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போது நீங்கள் எப்படிலாம் அதை ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே அது லைஃப் லாங் வரும். சாதாவாக கம்பி போட்டு முறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் என்னன்னாக்கா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதனால தான் இந்த இதில் உள்ள கம்பிகளாகவே போட்டு முறிக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சைடில் உள்ள அந்த பாக் போல் ஒரு ஷேப்பில் இருக்கிறத ஒரு சைடு வந்து இருக்கிற கம்பிகளை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பிகளை கட்டிங் பிளேடில் போட்டு மடக்கி விட்டிங்கனாவே போதும். இப்போது 2 அடி நீளம் 1.5 அடி அகலம் கொண்ட அந்த பார்ட்டிஷன் பீஸு 2 அடி நீளத்துக்கு கரெக்டாக அந்த அளவில் வச்சுட்டு நம்ம அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய மெஸ்ஸுகளோட அந்த கார்னர் பகுதியை முதல்ல நுழைச்சி
அந்த கம்பிகளை உள்வாக்கில் அமைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பிகளையும் பெண்ட் பண்ணி விடுறது மூலிமா அந்த பார்ஷன் அப்படி நின்றுடும். ஆனால் அது 2 சைடு மட்டும்தான் அந்த கம்பிகள் இருக்கும். மீதம் 2 கார்னரில் வந்து உங்களுக்கு அந்த கம்பிகள் இருக்காது. நம்ம அதுலேயும் கம்பிகளை கட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அளவில் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் வந்துடும். அதனால் அதை நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங்கு போல் ஒரு அந்த கட்டு கம்பியை வச்சு ஸ்ப்ரிங்கு போல் ஒரு வடிவமைப்பு நம்ம அதில் நுழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த ஒரு பார்ட்டிஷன் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பார்ட்டிஷன் வைக்கும்போது எடுத்த உடனே எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல செட்டிங் போட்டுங்க. ஒரு பார்ட்டிஷன் வச்சுட்டு அதுக்கு டாப்பில் ஒரு 2 கம்பிகளை முறுக்குங்க, கீழே ஒரு கம்பிகளை முறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நீங்கள் வச்சு அந்த செட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக நம்ம உட்காந்து அந்த ஒவ்வொரு கம்பிகளையும் மடக்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த கூண்டு வடிவமைப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆளே தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இந்த கூண்டு வேலைகளை பண்ணுவேன். என்னோடய மகள் வந்து இதை வந்து வீடியோ எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும்போது நீங்கள் அதை வந்து திருப்பி இந்த பக்கம் உள்ள கம்பிகளை மடக்கிறதுக்கும் உங்களுக்கு அது ஏதுவாக அமையும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். ஆர்வம் இருந்ததுனாக்கா நீங்கள் பார்க்குறது வந்து பாதி உங்களுக்கு மைண்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அதை செயல் வடிவமாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆர்வம் இருக்கிறவங்கள என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை பார்த்தாங்கனாவே அவங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கும் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. நானும் வந்து சில யூடியூப் சேனல்களில் பார்த்து இது எப்படி செய்கிறாங்க அப்படின்றத ஒரு சில வீடியோகளை பார்த்து என்னோடய தனிப்பட்ட முறையில் எனக்கு உண்டான சில ஐடியாக்களை இதில் புகுத்தி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால தான் இந்த காணொலி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்டெப்புக்கு உண்டான கூண்டு வடிவமைப்பு. அந்த பார்ட்டிஷன்லாம் வந்து செஞ்சாச்சு. 4 பக்கங்கள் உண்டான அந்த மெஸ் வலைகளும் பின்னிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அடுக்குமுறை கூண்டில் வந்து ஒரு லைன் வந்து ரெடி பண்ணியிருக்கு. இந்த ஒரு லைனில் வந்து 5 பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கு. அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனும் வந்து 2 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்டவாறு 5 முயலுக்கு உண்டான பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு லைன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குண்டான அடுக்குமுறை கூண்டில் கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு லைனாகவும் அதன் மேல் பகுதியில் இன்னொரு லைனாகவும் நம்ம அதை வந்து எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் 1.25 இன்ச் பைப் அளவுள்ள ஹெவி கேஜ் அப்படிங்கிற ஒரு பைப் வந்து நீங்கள் வாங்கிட்டு இந்த 4 பக்கங்களிலும் வைக்கக்கூடிய கால் வந்து 6 அடி ஹைட்டு இருக்கிற மாதிரி நம்ம அதை வந்து 4 துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். இப்படி 4 துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் தரையிலேருந்து ஒரு 1.5 அடி ஹைட்டுக்கு ஒரு லைனை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கூண்டுக்கு இடையில வந்து ஒரு 1 அடி கேப் இருக்க மாதிரி இன்னொரு கேஜும் வந்து நம்ம அதோட போல்டு நெட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பைப்பில் வந்து நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டிங்கனாக்கா 8 mm ட்ரில் பிட்டை வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த போல்டு நெட்டை சொருவி அதில் வந்து டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேஜுக்கும் 2
போல்டு நட்டு வீதம் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற அந்த கேஜும் வந்து 2 போல்டு நட் மூலமா. ஸோ ஒரு தூணுக்கு வந்து 4 போல்டு நட்கள் வீதம் 4 பக்கமும் உள்ள 4 கால்களையும் போல்டு நட்டில் இணைச்சிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ மூலமாக அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு கூண்டுகளும் வந்துட்டு அதனோட டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டோர் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸ் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி பெட்டி வந்து எனக்கு உள்ளே வைக்கிற மாதிரி சைஸுக்காக வேண்டி நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1க்கு 1.25 அந்த சைஸில் பண்ணலாம். இல்லைனாக்கா 1 அடி 8 இன்ச்சு ஹைட்டு 1 அடி நீளம் அப்படிங்கிற வாட்டில் கூட நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்தா போல் அதனோட டோர் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி எடுத்த மீதம் 1 அடி அகலம் உள்ள துண்டு வந்து 10 அடி நீட்டு 2 பீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த டோருக்கு உண்டான அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண டோரை வந்து ஒரு பகுதியில் வந்து கம்பிகள் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணோம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அந்த கம்பிகளை பெண்ட் பண்ணி அதனோட டோரோட ஒரு பக்கம் நம்ம பெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அது டோர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான கீல் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த கீல் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 இன்ச்சு நீளமுள்ள கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த கட்டுக்கம்பியை வந்து 2ஆக பெண்ட் பண்ணி அந்த பெண்ட் பண்ண ஒரு முனையை வந்து இந்த டோரோட ஒரு பாக்ஸ் இன்னர் பாக்ஸில் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த கேஜோட இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு பாக்ஸில் ஒரு கார்னர் கம்பியில் வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அதில் போய் லாக் ஆகிடும். ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக அதை பெண்ட் பண்ணி விட்டுட்டு மடக்கி விட்டுட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு அந்த டோர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் கையில் இழுத்திங்கன்னா கூட வராது. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வெளிவாக்கில் இழுக்கும்போது அந்த கம்பி வந்து ஃபோல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் அதை பெண்ட் ஆகி லாக் பண்ணிக்குமே தவிர உங்களுக்கு வந்து அதை விட்டு வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ட்ரெயின் அவுட் சிஸ்டம் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேனாக்கா ரொம்ப என்கிட்ட இருந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரை வச்சு அதை வந்து ஸ்லாண்டிங்காக வந்து செட் பண்ணி அந்த பிவிசி அந்த 4 இன்ச் பைப்பை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணி அதில் ஒரு பெண்டை போட்டு அதன் மூலயமா கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேஜோட பாட்டத்தை ஒரு டீ போட்டு கனெக்ட் பண்ணி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த முறையில் நான் வந்து கொஞ்சம் செலவு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விற்கிது அந்த ஷீட்லாம் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம தகர ஷீட் இருக்குது அதை வந்து கட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் போன்ற ஒரு அமைப்பில் அந்த பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போடக்கூடிய எச்சங்களோ யூரினோ அந்த 4 இன்ச்சு பைப்பில் வந்து ரெஸ்ட் ஆகிடும். இதை தவிர்த்து அந்த பைப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லோப்பாக வைக்கணும். ஒரு 2 இன்ச்சு ஸ்லோப் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த யூரின் மட்டும் வந்து தரையில் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு டப் ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த டப்பில் வந்து அந்த யூரின் மட்டும் கலெக்ட் ஆகிடும். ஸோ அதில் நிற்கக்கூடிய அந்த பைப்பில் 4 இன்ச் பைப்பில் நிற்கக்கூடிய அந்த சாணத்தை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்புள்ள கூண்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அந்த முயல்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம கூண்டினோட வடிவமைப்பும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன தகவல் மூலமாக இந்த மாதிரி ஒரு கூண்டை நீங்கள் செய்கிறதுக்கு நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் மீண்டும் நான் உங்கள் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.